ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பிசிசிஐ ஆனுவல் கான்ட்ராக்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி இந்த ஆனுவல் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னங்கிறத புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமுக்கு விளையாட தகுதி ஆயிட்டாங்க, அவங்க ஒரு கிரைட்டீரியால ஒரு சில மேட்சஸ்லாம் ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்த வருஷம் ஃபுல்லா நீ எங்களோட கான்ட்ராக்ட்ல இருக்க, சோ எப்போ நாங்க மேட்ச் கூப்பிட்டாலும் நீ வந்து விளையாடணும், அதுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு சம்பளம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்ட்ராக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ ஐபிஎல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆனுவல் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே மேட்சஸ்ல வாய்ப்பு கொடுத்து அந்த மேட்சஸ்க்கு ஏத்த மாதிரி சேலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே, சோ இந்த ஆனுவல் கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுக்கிறப்போ வந்து அதுல ஒரு சில கிரேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. கிரேட் ஏ பிளஸ், கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட்ஸ். இந்த ஒவ்வொரு கிரேடுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு சேலரிஸ் கொடுக்குறாங்க. கிரேட் ஏ பிளஸ்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கெல்லாம் 7 கோடி ரூபாய் சேலரி, கிரேட் ஏல இருக்கிற பிளேயர்ஸுக்கெல்லாம் 5 கோடி ரூபாய் சேலரி, கிரேட் பில இருக்கிற பிளேயர்ஸுக்கெல்லாம் 3 கோடி ரூபாய் சேலரி, கிரேட் சில இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் சேலரி. இது எல்லாமே ஆனுவல் சேலரி. ஓகேவா? சோ இப்போ இந்த கிரேடு கீழே யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அண்ட் என்னென்ன மாதிரிலாம் வந்து பிளேயர்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க. அது யார் யாரு அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து கிரேட் ஏ பிளேஸ்ல வழக்கம் போல ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அண்ட் கிரேட் ஏ அப்படின்னு எடுக்கிறப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது சமி, முகமது சிராஜ், கேஎல் ராகுல், சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் ஏல இருக்காங்க. கேஎல் ராகுல்லாம் வந்து கிரேட் பில இருந்து கிரேட் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட் ஆயிருக்காரு. முகமது சிராஜும் அப்படிதான், கில்லும் அப்படிதான். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா கிரேட் பிக்கு வந்துகிட்டோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ், பிகாஸ் அவர் அதிகமா வந்து T20 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ எப்பயாவது தான் விளையாடுறாரு, அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பில இருக்காரு. ரிஷப் பண்ட், எஸ், அவர் வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து கிரிக்கெட் ஆடல, பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஆனுவல் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பிகாஸ் அவரோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும், அதனால அகைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால ஸ்ட்ரெயிட்டாவே கிரேட் பில ஆட் பண்ணிருக்காங்க. எஸ், அவரு நிறைய பண்ணிட்டு இருக்காரு இந்தியன் டீமுக்காக அண்ட் அவரு ஆப்வியஸ்லி தெரியும் 3 ஃபார்மேட்டுமே விளையாடக்கூடிய பிளேயர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாவே போப்பா நீ கிரேட் பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிரேட் சில நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அது யார் யாரு அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். அதுல வந்து நிறைய அந்த வாட்டி டெபியூ ஆகி T20, ODI அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஃபார்மேட்ல நல்லா விளையாட பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரிங்கு சிங் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் சில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திலக் வர்மா, ருத்ராஜ் ஹெய்க்வாட், ஷர்துல் தக்கூர், சிவம் டூபே அவருக்கு ஆனுவல் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. மேபி T20 வேர்ல்டு கப்புக்கான ஒரு முன்னேற்பாடா இருக்கலாம். ரவி பிஷ்னாய், ஜித்தேஷ் சர்மா, இது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட், பட் அவரையும் ஏதோ ஃபியூச்சருக்காக பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் அவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து முகேஷ் குமார் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சஞ்சு சாம்சன் லாஸ்ட் இயர் அவர் வந்து ஸ்பெஷலா கான்ட்ராக்ட் உள்ள ஆட் பண்ணிருந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி லாஸ்ட் இயர், பட் இந்த வருஷம் அவர் வந்து செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. T20 அண்ட் ODI ரெண்டுலயுமே அவரை பெருசா பாக்குறாங்க, அதனால சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹர்ஷதீப் சிங், KS பரத், பிரசித் கிருஷ்ணா, ஆவேஸ் கான் அண்ட் ரஜத் பட்டிதார் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, என்னன்னா த்ரூ ஜோரியல் அண்ட் சர்ப்ராஸ் கான் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து 2 டெஸ்ட் விளையாண்டுருக்காங்க இல்லையா? சோ பொதுவாவே வந்து நீங்க 3 டெஸ்ட் விளையாண்டாதான் அந்த கான்ட்ராக்ட் குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிளேயரா உள்ள வர முடியும். அதாவது இல்லன்னா 8 T20 விளையாண்டுருக்கணும், 10 ODI விளையாண்டுருக்கணும், அது மாதிரி என்னமோ வேரியஸ் இது இருக்கு. ஓகே, நீங்க டெஸ்ட்னா 3 கண்டிப்பா விளையாண்டுருக்கணும். சோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் 2 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 3வது டெஸ்ட் இன்கேஸ் அடுத்த மேட்ச் இங்கிலாந்தோட விளையாட போற டெஸ்ட்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் கிரேட் சி கான்ட்ராக்ட் குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் இருப்பாங்க கிரேட் சி கான்ட்ராக்ட்ல, அவங்களும் உள்ள வர்றாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளேயர் கான்ட்ராக்டோட ஃபுல் லிஸ்ட். பட் இதுல ரொம்ப 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 ஒரு சூப்பரான இல்ல ஒரு சோகமான விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷன் இவங்க 2 பேரையும் வந்து இந்த ஆனுவல் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆட் பண்ணல. இதுல என்ன ப்ரோ சூப்பரான விஷயம் இருக்கு அப்படின்னா இருக்கு. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் வந்து பிசிசிஐனால சொல்லப்பட்டுச்சு, போயிட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாண்டுட்டு நீங்க திரும்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2 பேருமே ரஞ்சி டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிருக்காங்க. என்னைக்குமே ரஞ்சி டிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டொமஸ்டிக் விளையாண்டா மட்டும்தான் இந்தியன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருசா நல்லா பண்ண முடியும். ஆனா
இந்த ஐபிஎல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாருமே பெருசா டொமஸ்டிக்கை கவனிக்க கூட மாட்டேங்கிறாங்க. பட் பிசிசிஐ இந்த வருஷம் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு, நீங்க ஐபிஎல் ஆடணும்னாலே வந்து 3 ரஞ்சி டிராஃபி ஆடி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ட்விஸ்டா தான் இது வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் டீம்ல இருந்து விலக்கப்பட்டாங்க அவங்களோட போரான ஃபார்ம்னால. அது ஸ்ரேயஸ் ஐயருக்கு சொல்லலாம், இஷான் கிஷன் வந்து மென்டல் ஃபெட்டிக்கா இருக்குன்ட்டு போனாரு. பட் 2 பேரும் டொமஸ்டிக் ஆடாம ஸ்ட்ரெயிட்டாவே ஐபிஎல் வர போறாங்க அப்படிங்கிறது வந்து கடுப்பை ஏற்படுத்தி இருக்கும். சோ அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐ பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல சோகமான விஷயம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் 2 பேருமே நல்ல டேலண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்தியன் டீமுக்கு அவங்களோட சேவை என்னைக்கா இருந்தாலும் தேவைதான். பட் ஆனா கான்ட்ராக்ட் கொடுக்கப்படல அப்படிங்கிறது அவங்க 2 பேர் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இழந்திருக்காங்க பிசிசிஐ அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாவே எடுத்து காட்டுது. அவங்க ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அந்த 2 பேர்கிட்ட இருந்தும், அவங்க அதை பண்ணல அப்படின்னு வரைக்குமே கடுப்பாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணிட்டாங்க. அண்ட் இதை தாண்டி செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் இதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பாங்க. அவங்களே வந்து இவங்க 2 பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கதா பிசிசிஐ அபிஷியலி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் பேஸ் அப்படிங்கிறது வந்து போன அக்டோபர் 1 இருந்து செப்டம்பர் 30 இந்த வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த இதுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சு அவங்க எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் அகைன் நான் சொல்றதுதான், இந்த கான்ட்ராக்ட்ல உள்ள எல்லா பிளேயர்ஸும் தான் விளையாடுவாங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது. நீங்க ஐபிஎல்ல நல்லா விளையாடுறீங்க, நீங்க கான்ட்ராக்ட்லே இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும். சோ இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நாங்க ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் போறோம், இல்ல ஒரு சீரீஸ் போறோம், இல்ல ஒரு வேர்ல்டு கப் ஆட போறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தான் முக்கியமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். அண்ட் மேக்ஸிமம் இதுல இருக்கிற பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு போவாங்க. 1 or 2 பிளேயர்ஸ் மேபி ஐபிஎல்ல நல்லா பண்ணி அப்படி வரலாம். அது பார்ப்போம் அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லிஸ்ட். அண்ட் அதை தாண்டி நல்லாவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தம் பாஃப்ரம் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.